சேரன் பாண்டியன்ல இருந்து ஹீரோ ஆயிட்டாரு. சேரன் பாண்டியன்ல என்னன்னா லேடிஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து ஹீரோ ஆயிட்டாரு. கேட்காதே எதுக்கு சார் சொல்றீங்க நீங்க? லேடிஸ் படம் சொல்லுங்க. நான் சொல்றது ஃபேமிலி ஆடியன்ஸ். அப்படி சொல்லுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி. லேடிஸுக்கு மட்டும் இல்லம்மா, குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிக்கும். தாத்தால இருந்து பாட்டில இருந்து சொல்லுங்க. எல்லாருக்குமே குடும்பமான படங்கள் பண்ணாங்க. குழந்தைங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து தாவாணி போட்ட குழந்தைங்கள்ல இருந்து புடவை கட்டின குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஒரு ஹீரோ ஆயிட்டாரு. சந்தோஷமா. கரெக்ட், அப்படிதான் சார் சொல்லணும். நான் தான் அவர் ஃபைட் பண்ணதே சொல்லி கொடுத்த ஒரு படத்துல. ஆமா, சேரன் பாட்டில் ரியாக்ஷன்லாம் கொடுக்க மாட்டாரு. எங்களெல்லாம் வேலை வாங்குவாரு, அவரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாரு. அடி வாங்கினா இப்படி போங்க சார், வயிற்று அடிச்சா முன்னுக்கு வரணும் சார். சார் அடிப்படுறது அடி கொடுக்கறதெல்லாம் அவருடைய இது. அதனால நடிப்பு சொல்லி கொடுத்து நடிப்பு வாங்குறது தான் எங்களுடைய வேலை. அதனால சார் இவருக்கு ஹீரோயின் ஏதாவது இருக்கா அந்த படத்துல? அவருக்கு ஹீரோயின் இருந்தா நான் அவரை போட்டிருக்கவே மாட்டேன். That's all your honor. என்ன சார் அவர் டைரக்டர். ஏன்னா ரியல் லைஃப்லயே ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் நாங்க நடிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் டெய்லி வீட்டுல வச்சுக்கிட்டு அப்புறம் படத்துல வேற அவருக்கு ஹீரோயின் கொடுப்பாங்களா? அதெல்லாம் ஒரு அவருக்கு எவ்வளவு ஹீரோயின்ஸ் நான் இப்ப இத்தனை நான் நடிச்ச படத்தை நான் ஒர்க் பண்ண படத்துல 10 படம், அதுலயே 10 ஹீரோயின்ஸ் அவருக்கு வந்துட்டாங்க. சில படங்கள்ல 2-3 ஹீரோயின். அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படாதீங்க சார், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறேன்னு. அதான் முதல்ல எல்லாருக்கும் முன்னாடி சொல்றேன், ஐஸ்வர்யா ராய் கூட நடிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு. கொஞ்சம் லைட்டா ஸ்டமக் பர்னிங் போல. பர்னிங் இருக்குதான் எல்லாரும் மனுஷன் தானே. எனக்கும் ரவிக்குமார் சாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான். ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே 2 பேரும் அப்செட் ஆகிக்கும். அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா, கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்கிறது எங்கள் 2 பேருக்கும் இருக்குது. ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு இப்போ சண்டை போட்டுக்கும். ஆனால் பார்த்தா அப்புறம் சாயந்தரம் ஜாலியாக ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம். இவங்களெல்லாம் பார்ப்பாங்க, லூசு பசங்களாக இருப்பானுங்க 2 பேரும். அந்த அளவுக்கு ஆகிடும். ஏன்னா இவ்வளோ சண்டை போடுறாங்க, நான் ஜாலியாக பேசிட்டு அந்த இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட்னா அந்த ஆர்கியூமெண்ட் எடுத்துக்கும். அது ரவிக்குமார் சார் நட்புக்காக நீங்கள் சொன்னீங்க, நட்புக்காக யூ வில் டூ எனிதிங். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நான் 12 மணி இரவாக இருந்தாலும் சரி, 1 மணி இரவாக இருந்தாலும் சரி, ரவிக்குமார் சார் அர்ஜென்ட்டாக நீங்கள் வந்தே ஆகணும், ஒரு மேட்டர் நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கணும்னா வாட் எவர் இட் இஸ், சென்னையில் இருந்தார்னா யூ வில் பி அட் மை டோர் ஸ்டெப். அது என்ன மேட்டருக்கு 1 மணி கூப்பிட்டாருன்னு இவங்க 2 பேரும் தனி செக்மெண்ட் நான் கேட்டு கண்டிப்பா சொல்லுவேன். அது அரசியல் நினைச்சிருவாங்க. நான் 12 மணி 2 மணிக்கு ஒரு முடிவு எடுத்ததே யாரோ என்ன திட்டிட்டு இருக்காங்க. 2 மணிக்கு எப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? முடிவு வேணும், எப்போ வேணா எடுக்கலாம். இது அரசியலுக்காக போகலை, அது காமெடி. எல்லாருக்கும் இன்னைக்கு எப்படின்னா சோஷியல் மீடியாவில் இன்னொருத்தர் கிண்டல் பண்ணுறது அவன் சந்தோஷமாக நினச்சிக்கிறான். அவன் எங்கேயோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் விட்டுறேன். நான் ஒரு மைண்டில் ஏதோ ஒரு திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அரௌண்டு ஐம் நாட் ஸ்லீப்பிங், ஐம் வேக்கிங். அவன் உட்காந்துருக்கேன், நினச்சி பார்க்குறேன். அப்போது ஒய்ஃப் படம் பார்த்துட்டு இருக்காங்க. வேறு பக்கம் எப்படியம்மா என்ன இந்த முடிவு கரெக்டாக இருக்குமான்னு கேட்டது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல பேர் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கலாம், நான் ஒய்ஃபோட தான் இருக்கேன். அதனால் ஒய்ஃபை தான் என்னால் கேட்க முடியும். அதனால் 2 மணிக்கு எதுக்காக எந்த வயசுலையும் உங்கள் ஆசை மாறவே இல்லை சார். எனக்கு இப்போ மாறாத குணம், என்றும் மாறாத குணம்.